அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 5/5/2024 சித்திரை மாதத்தின் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாள்ல தவறாம பிரதோஷ நேரத்துல சிவாலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ராகு கால நேரமும் பிரதோஷ நேரமும் ஒரே நேரத்துல வரும். இந்த நேரத்தை தவற விடாதீங்க. குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை இருக்கிறவங்க, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க தவறாம இன்னைக்கு சிவாலயம் போய் சிவ தரிசனமும் பார்த்துட்டு ராகு கால நேரத்துல துர்க்கையம்மனையும் பார்த்து தரிசனம் செய்துட்டு வாங்க. உங்க குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும். இன்றைய நாள்ல சிவபெருமானை நினைச்சு இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு இன்னைக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. குறிப்பா பிரதோஷ நேரத்துல சொல்லுங்க. சிவனருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் தீரும், பிரச்சனைகள் தீரும், பணம் சேரும். ரொம்ப எளிமையான ஒரு 4 எழுத்து கொண்ட வார்த்தை தான். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் தினமும் 70 ரூபாய் செலுத்தினால் போதுமானது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செலுத்தினால் போதுமானது. என நிறைய இல்லங்கள்ல இருந்து சேனலை தொடர்பு கொள்றாங்க. உங்க மூலமா நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். கல்விக்காக நிறைய குழந்தைகளுக்கு உதவித்தொகை கேட்டிருக்காங்க. முடிந்தால், உங்களுக்கு மனம் இருந்தால், விருப்பம் இருந்தால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்று நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை, உங்ககிட்ட ருத்ராட்சம் இருந்தது அப்படின்னா ருத்ராட்சத்தை கையில வச்சுட்டு சொல்லுங்க. அதீத பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, மவ சிவ மவ சிவ மவ சிவ. இந்த 4 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வீட்டுல பசங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா விளையாட்டுத்தனமாவது அவங்கள சொல்லுங்க. நாள் ஆக அப்பதான் அவங்களுக்கு கடவுள் மேல பக்தியானது அதிகரிக்க தொடங்கும். இப்ப நான் சொன்ன இந்த 4 எழுத்து இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணிருக்கேன். நான் சொன்ன உச்சரிப்பு புரியல அப்படின்னா பார்த்து சொல்லுங்க, தவறு கிடையாது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரியவாவின் அருளாலும் சிவன் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.